எல்லா கேள்வியும் நம்ம கிட்ட தான். ஏன் ஜெயலலிதாவை ஆதரித்தீர்கள், ஏன் அதை கேட்டீர்கள், சுபாஷ் சந்திர போஸ் கேட்க ஏன் ஹிட்லர் பேர் ராணுவ உதவி கேட்டாய், அதான் கேட்கல. எல்லாம் உங்க கொள்கை என்ன, ஏன் அது ரஜினிகாந்த் விஜயகாந்த் கேட்கல? ஜெயலலிதா என்ன கொள்கை கேட்டு ஓட்டு போட்ட? அவங்க எல்லாரும் ஒரு கொள்கை வச்சிருந்தாங்க, கை கொல்லும் அளவு கொள்வது கொள்கை. ஒரு கொள்கை. நான் தான் சொல்றேனே, பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, சாதிய இழிவு, தீண்டாமை, மது மத போதை, பெண்ணிய அடிமைத்தனம், இது ஏகமற்ற தூய சமூகம் படைப்பது. அனைவருக்கும் தரமான கல்வி, சமமான கல்வி, வேலை வாய்ப்பு, அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம், தடையற்ற மின்சாரம், சரியான சாலை வசதி, தூய குடிநீர் இலவசம், இதெல்லாம் படைப்பேன். காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நில வளம், மலை வளம், கடல் வளம் எல்லாவற்றையும் காப்பேன். இதை சொல்றேனே, இத மனப்பாட பாட்டு மாதிரி பாடி பாடியே உங்க ஆளுங்க விடல. தேடுங்க தேடுங்க. அங்க போய் நெல்லையப்பர் கோயிலுக்கு போனா நல்லது நடக்கும், இந்த சாமியை போய் கும்பிட்டா இது நடக்கும், இந்த சாமியை போய் கும்பிட்டா இங்க இது கல்யாணம் நடந்துரும், இந்த சாமியை பண்ணா புள்ள பிறந்துரும். இதெல்லாம் தெரியுது இல்ல? இதெல்லாம் தேடி தேடி போகும்போது உனக்கான தலைவனை தேடு. எவன் உன்மீது அளவு கடந்த அன்பும் அக்கறையும் பற்றும் கொண்டு நிற்கிறான்னு பாரு. யார் உனக்கானவன் தேடு. எவனுடைய ஆளுமையின் கீழ் நீ வாழ விரும்புகிறாய் என்பதை யோசி. யாருடைய கருத்து, யாருடைய தத்துவம் உனக்கு தேவை என்பதை யோசி. அந்த தேடல் என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்த நாட்டில் தூய அரசியல் தானாக பிறக்கும், நல்ல அரசு மலரும். அது இல்லைன்னா ஒண்ணும் முடியாது. நீ தனி மனித அபிமானங்களை ஒழித்துரு. இங்க யாராவது சீமான் வாழ்க ஒழிகன்னு கத்துறத பத்திய? நாங்க பெருந்தலைவரின் பேரங்க. ஒருத்தன் எப்படி தந்தி கம்பத்திலே இருந்து காமராஜ் வாழ்க காமராஜ் வாழ்கன்னு கத்திட்டு இருந்திருக்கான். இறங்கிங்க வா, இறங்கி வா, நான் வாழ்க நீ போயிருவா, கீழே இறங்கி வா. அவன் பிள்ளைய நாங்க கட்சி மாநாட்டுக்கு போயிட்டு வர்றாரு பசியோட. எங்க ஐயா சீவானந்தம் தொடர் வண்டி நிலையத்தில் நிற்கிறாரு. யாராவது தோழர் வரும், ஒரு தோழர் வந்து வாங்க தேநீர் சாப்பிடுவோமான்னா சாப்பிடுவோம். தேநீரை சாப்பிட்டு பசி கொஞ்சம் மயங்கிருச்சு, இன்னொரு தேநீர் சொல்லுங்க தோழர்ன்றாரு. அப்பதான் கேட்கிறாரு சாப்பிடல சாப்பிடல அப்படின்னு. ஏன் சாப்பிடல? காசு இல்லைன்னு. 2 தேநீரை குடிச்சிட்டு அவர் கேட்கிறாரு மூட்டையில என்னன்னு. பணம். பணம் எவ்வளவு பணம் இருக்கு, அதை எடுத்து குடிக்கணும். அது கட்சி காசு. எப்படியே அது கட்சி காசு. தோழர்கள் கட்சிக்கு கொடுத்தது, எனக்கு செலவு கொடுக்கலைங்கிறான். அவன் பேர நான் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மண்ணை காக்கிறதுக்கு, மண்ணின் மானத்தை காக்கிறதுக்கு உயிரை கொடுத்தேனும் தடுக்கணும் என்ன பாரு பாட்டன் சுந்தரலிங்கனார். அவன் பேர பிள்ளைய நாங்க எந்த விலையும் கொடுப்போம் என் மண்ணை காப்பதற்கு. தெளிவான தத்துவ முடிவு. நீ ஏற்கிற எதிர்க்கிற அதை பத்தி நாங்க கவலைப்படல. வாழும் உரிமை யாருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. எங்க தத்துவம். நீ ஓட்டு போடு, போடாம போ, ஏற்றுக்கோ, எழுத்து பேசு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். எவனும் குறுக்க கூடாது. ஒரு நாள் எங்கள் ஆட்சியில வாழ்ந்து பாரு, அப்ப நாங்க எதுக்காக இந்த உரிமையை கேட்டோம்னு உனக்கு புரியும். தமிழர் உரிமை, தமிழர் உரிமை என்று பேசுகிற எல்லாருக்கும் சொல்லுவேன், தமிழர் உரிமையிலே மிக முதன்மையான உரிமை அவனே இந்த நாட்டை ஆளுகிற உரிமைதான். அதை கொடுத்துரு. நீ எந்த உரிமைக்கும் போராட வேண்டிய தேவையில்லை, நாங்களே எல்லாத்தையும் பார்த்துப்போம். எல்லா உரிமைகளும் இழந்து நிற்கிற பிள்ளைகள் எல்லாவற்றையும் மீட்டுருவாக்கம் செய்து மற்ற மொழிவழி தேசிய இனங்களை போல பெருமையோடு வாழணும்னு நினைக்கிறோம். அதுக்குத்தான் இந்த அதிகாரத்தை கேட்டு துடிக்கிறோம். மதிப்புமிக்க ஐயா கேரளாவின் முதல் மந்திரி உம்மன் சாண்டி சொன்னாரு பாருங்க, தங்களுக்கான அதிகாரத்தை கேட்டு அந்த மண்ணின் இளைஞர்கள் வெறியோடு வருகிறார்கள் என்று சொல்றார். பன்னெடுங்காலமாக மறுக்கப்பட்ட, பறிக்கப்பட்ட அதிகாரம். தமிழர் நாட்டை தமிழரே ஆள வேண்டும் என்று சொல்வது எப்படி ஏற்கிறது? அது தூய இனவாதமாக இருக்குது. இனவாதத்தில் வேற தூயது அழுக்கு படிஞ்சதெல்லாம் இருக்குதா? தமிழர் நாட்டை தமிழரே ஆள வேண்டும் என்பது இனவாதம் அல்ல, இனத்தின் உரிமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க,
ஒருவன் தன் இனத்தை பேரன்பு கொண்டு நேசிப்பது இனவெறியா என்று இல்லை என்று மறுக்கிறார்கள். அப்ப எது இனவெறி? ஒரு இன மக்கள் பிரிது ஒரு இன மக்களை ஒடுக்குவது, கொடுமைப்படுத்துவது, தாக்கி அழிப்பது. அப்படி நடக்கிற போது அதை தடுக்காமல் அந்த செயலுக்கு துணை நிற்பதுதான் இனவெறி என்று சொல்றார்கள். நாங்க அப்படியா செய்யறோம்? அப்படியே சொல்றோம். மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் படையில எங்கள் பாட்டன் வெள்ளையத்தேவனும் சுந்தரலிங்கனாரும் தளபதியாக இருந்தது போல எங்கள் படைக்கு எத்தனை தளபதியுமாக நீங்கள் எல்லோரும் இருங்கள், ஆனால் மன்னர் நாங்கள் தான். எத்தனை அமைச்சர் எனக்கு முதல் அமைச்சர் தமிழன் நான் தான். ஏன்னா எனக்கு தான் ஏன் ஆறு, ஏன் குளம், என் ஏரி, என் மலை, என் மரம், என் செடி, என் பூச்சி, என் வண்டுங்கிற அக்கறை இருக்கும். என் தாய் தந்தையருக்கு எத்தனை மகனும் வந்து அம்மா அப்பா என்று அழைக்கலாம். ஆனா என்னை விட உண்மையான அன்பான மகன் இவன் இருக்க முடியாது. அப்படி என் தாய் மண்ணுக்கு என்னை விட உண்மையான அன்பான மகன் எவனும் இருக்க முடியாது. இது தத்துவம், இது உலக நீதி. கேட்டா கேளு, போட்டா போடு. ஆனால் இறுதி வரை இந்த நிலைப்பாட்டில் சிறிய சமரசம் செய்யாமல் நின்று நாங்க வெல்லுவோம்.